ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பரோட்டா சால்னா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இன்றைக்கி சிக்கன் வச்சு சிக்கன் சால்னா வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே பரோட்டா சிக்கன் சால்னா மாதிரியே இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சால்னா வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ஸோ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் அண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சால்னாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்கள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கடலெண்ணெய் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை அண்டு கல்பாசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். நம்ம அதை சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த டைமில் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 250 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். சால்னாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக கொழுப்பு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சால்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கூட கொழுப்பும் சேர்த்துருக்கேன். சால்னாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதிகமாக வந்து சிக்கன் வந்து சேர்க்க அவசியம் தேவையில்லை. கொஞ்சம் சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அதையும் நம்ம சேர்த்துடலாம். புதினா வந்து சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட புதினா அதிகமாக இல்லைன்றனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஒரு கை இப்படி அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம சிக்கனுக்கு மட்டும் இப்போதைக்கு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் சால்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பின்னாடி வந்து நம்ம கிரேவிக்கு தண்ணி ஊற்றுறப்ப எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. என்னோடய தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிக்கன் கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதங்கி வரணும். நம்ம வதங்காமல் பண்ணோம் அப்படின்னா கிரேவி வந்து நல்லா இருக்காது. ஸோ நல்லா வதக்கி பண்ணும்போது சால்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சிக்கன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் சால்னாக்கு. அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது சால்னா ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நிலக்கடலை பருப்பு சேர்க்க போகிறேன். சால்னாவை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை பருப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்கள் சால்னா பண்ணிங்கன்னா அப்படியே ஹோட்டலில் வாங்குகிற அதே ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இந்த சால்னாவுக்கு வந்து நீங்கள் நிலக்கடலை பருப்பை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் அண்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சிக்கனில் வந்து எவ்வளோ நல்லா தண்ணி வந்து விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் நிலக்கடலை பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கனோடு இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சால்னாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க.
உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம நல்லா வந்து சிக்கனை வந்து வதக்கியிருக்கோம். ஸோ அதிகமாக விசில் விட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வெயிட்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசிலுக்கு அப்புறமா நல்லா அந்த வெயிட்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு சால்னா சூப்பராக வந்திருக்குங்க. அப்படி ஓப்பன் பண்ண உடனே மனம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மனம் வருது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சால்னா பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எண்ணெய் இருந்தால் தான் சால்னா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பரோட்டா பிச்சு போட்டு நல்லா நிறைய சால்னா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இனி நீங்கள் ஹோட்டலுக்கே போக தேவையில்ல, வீட்டிலே வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து நீங்களே பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.